என் அன்பு பிள்ளையே, நான் தான் உன் அப்பன் ஈசன் வந்திருக்கிறேன். உன் வாழ்வில் இனி மகிழ்ச்சி மட்டுமே நிறைய பெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் கவலைப்படாதே. உன்னை ஜெயிக்க வைக்க உன் ஈசன் நான் இருக்கிறேன். உன்னிடம் ஒன்று சொல்கிறேன். என் பக்தி உன்னிடம் அதிகம் இருந்தால்தான் என் மந்திர வார்த்தைகளை உன்னால் கேட்கவே முடியும். வாழ்வில் இனி மற்றவரிடம் நீ அஞ்சியும் வாழப்போவதில்லை, யாரையும் கெஞ்சியும் வாழப்போவதில்லை. இனி எப்போதும் மன தைரியத்தோடு வாழப்போகிறாய் என்று நினைவில் வை என் பிள்ளையே. உன் வாழ்வில் தொடர்ச்சியான மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்றால் அதற்கு நீ பல விதிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியது மிக அவசியம். அவைகளை சொல்கிறேன், கவனமாக கேள் என் பிள்ளையே. பக்தி என்பது இன்று உன்னிடம் இருக்கிறது என்றால் அது என் ஆசீர்வாதத்தால் தான் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள் என் பிள்ளையே. நீ என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் உன்னை நோக்கி 1000 அடி எடுத்து வைப்பேன் என் செல்லமே. உன்னிடம் பக்தி அதிகமானால் வாழ்க்கையை நீ அழகாக உருவாக்கி கொண்டு இன்பமாக வாழலாம் என் பிள்ளையே. உன் எண்ணம் சிவமானால் உன் வாழ்க்கை ஒளிமயமாகும். உன்னை வாழ்வில் மிக உயரத்தில் தூக்கி வைப்பதும் நானே. நீ துவண்டு போய் விழுந்து விட்டால் உன்னை தூக்கி சுமப்பதும் நானே. நம்பிக்கையுடன் இரு. உன்னுடன் உன் நிழலாய் நான் எப்போதும் வருவேன். நீ எப்போதும் மன தைரியத்தோடு வாழ பழகு என் பிள்ளையே. உன் மனது யார் மீதும் பொறாமைப்படாமல் இருப்பதும், யாரேனும் கஷ்டப்பட்டால் அவர்களுக்காக நீ என்னிடம் வேண்டுவதும் உன்னிடம் நேர்மறையாற்றல் அதிகமாக உள்ளது என்பதற்கான அடையாளங்கள்தான். நீ தெய்வ ஆற்றலை அதிகம் பெற்றுவிட்டாய் என்பதையும் இனியும் அதிகமாக பெறப்போகிற அதிர்ஷ்டகரமான பிள்ளை நீ என்பதையும் உணர்ந்து கொள். என்னிடம் எதுவும் கிடைக்குமா என்று கேட்காதே. உனக்கு தேவையான அனைத்தும் என்னிடம் கிடைக்கும் என நம்பு. நடக்குமா என கேட்காதே. உனக்கு சந்தோஷம் தரும் அனைத்தும் நடக்கும் என நம்பு. முடியுமா என கேட்காதே. என் ஆசீர்வாதத்தால் உன்னால் அனைத்தும் முடியும் என நம்பு. இவை அனைத்தும் உனக்கு நான் நடத்தி தருவேன். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. உனக்கு கொடுப்பதற்கு இந்த சிவன் இருக்கையில் அதை தடுப்பதற்கு எவன் இருக்கிறான் என்று தைரியமாக இரு. இந்த உலகினை ஆள்பவனும் நானே. இனி உன் உள்ளத்தை உன் பக்தியின் மூலம் ஆளப்போவதும் நானே என் தங்கமே. உன்னிடம் பக்தி நிறைந்திருந்தால் நீ அஞ்சுவதும் அடிபணிவதும் இந்த சிவனிடம் மட்டுமே என மாறிவிடும். மற்றவர்களிடம் நீ பேசுவதாக இருந்தால் நீ அவர்களுக்கு உதவி செய்வதற்கும் பக்தியை பற்றி சொல்வதற்கும் உனக்கு நடந்த அதிசயங்களை பற்றி மட்டுமே பேசுவதாக இருக்கட்டும். உன் சிந்தனையில் நான் எப்போதும் அதிகமாக இருந்து கொண்டே இருப்பேன். உன்னை நல்வழியில் செயல்படுத்தவும் செய்வேன். உன் தூய்மையான அன்பு உன்னிடம் என்னை அழைத்து கொண்டே இருக்கிறது. நானும் உன்னை காண வந்து கொண்டே இருக்கிறேன். நான் என்றும் உன்னுள் ஒளியாய் உன் வழியாய் இருந்து கொண்டே இருக்கிறேன் என் பிள்ளையே. இன்றைய உலகில் வேஷம் போட்டால் நல்லவன், நல்லதை எடுத்து சொன்னால் கோமாளி, அன்பு காட்டினால் ஏமாளி, உண்மை பேசினால் அவனை பைத்தியக்காரன் என பல பேர் பேசுவார்கள். உன்னை நிலை தடுமாறும்படி சில மனிதர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டே இருப்பார்கள். நீ அவர்களை பற்றி கவலைப்படாதே. உன்னை வழி நடத்த நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு எதையும் கடந்து செல்ல பழகு என் செல்லமே. தினமும் நமச்சிவாய என கூறி வந்தால் தனம் வந்து உன்னை சேரும். நீ நினைத்த ஒன்று நினைத்தபடியே நடப்பது என்னுடைய அருள். சில நேரங்களில் நீ நினைத்தது நடக்காததும் கூட என்னுடைய அருள்தான். எல்லாம் என் செயல்தான் என்று சிலர் உணர்வதில்லை. இதனை உணர்ந்தவர்கள் இறைவனிடம் கோபம் கொள்வதில்லை. இதனை உணர்ந்து கொள்ளும் பக்குவம் வந்துவிட்டால் வாழ்க்கை மிகவும் அழகாகும் என் பிள்ளையே. சிவம் என்று சொன்னால் எந்த வினையும் தீரும், உன் விதியே மாறும். அதுதான் சிவயோகம். அதனை பெற நீ எப்போதும் தகுதியோடு இரு. வாழ்க்கையை வாழ வேண்டுமா என்று சில நேரம் நினைப்பதும், வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று பல நேரம் நினைப்பதும், இவை இரண்டும் சேர்ந்த கலவையே இந்த வாழ்க்கை. சோகம் மட்டும் வாழ்க்கை கிடையாது. சந்தோஷமாகவே என்னாலும் வாழ்ந்திடவும் முடியாது. இவை இரண்டும் மாறி மாறித்தான் வரும் என் பிள்ளையே. இதனை புரிந்து வாழ பழகிக்கொள். பல காரணங்களும் அர்த்தங்களும் நிறைந்துள்ளதுதான் உன் வாழ்க்கையின் செல்லமே. அது என்னவென்று உனக்கு சொல்கிறேன் கேள் என் பிள்ளையே. வெட்டப்படுவது வெங்காயம்தான் என்றாலும் அதற்காக கண்ணீர் வடிப்பது என்னவோ கண்கள்தான். தொலைந்து போனது என்னவோ சாவிதான் என்றாலும் அதற்காக அடி வாங்கி அழுவது என்னவோ பூட்டுதான். வாழ்க்கையும் அதுபோல்தான் என் செல்லமே. இன்பம் நடந்தால் அதற்கும் காரணம் நானே, துன்பம் நடந்தால் அதற்கு காரணமும் நானே. மனித பிறப்பின் மிக முக்கியமான ஒன்றை சொல்கிறேன் என் பிள்ளையே. கவனமாக கேள். உனக்கு நடக்கும் நன்மைகளும் தீமைகளும் மற்றவர்களால் வருபவை அல்ல. அது நீ செய்யும் செயல்களால் தான் வருகிறது என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. உனக்கு எது எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். அது தாமதமானாலும் உனக்கு தரமானதாகவும் உயர்ந்ததாகவும் தான் இருக்கும் என் பிள்ளையே.
உனக்கான விஷயங்களை நான் மிக விரைவில் தருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொண்டேதான் இருக்கிறேன். சரியான தருணம் வந்தவுடன் நான் அவைகளை உனக்கு தந்தே தீருவேன். அதனை யாராலும் தடுக்கவும் கெடுக்கவும் முடியாது. காகிதத்தை கசக்கும் போது குப்பையாய் பார்க்கிறாய், அந்த காகிதமே காசாக இருக்கும்போது கடவுளாக பார்க்கிறாய். அவ்வாறுதான் நீயும் குப்பையாவதும் கடவுளிடம் நெருங்குவதும் உன் தரத்தை பொறுத்தே அமையும் என் பிள்ளையே. எப்போதும் துணிவுடன் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? தடைகள் எதிர்படும் போதெல்லாம் துணிவு இருந்தால்தான் உன்னால் செயல்படவே முடியும். அவரவர் உடலின் அழகை கண்ணாடி காட்டுவது போல அவரவர் உள்ளத்தின் அழகை அவரவரின் சொல்லும் செயலமே வெளிப்படுத்தும் என் பிள்ளையே. கடலில் பல அலைகள் வந்து போகின்றன, ஆனால் கடல் அப்படியேதான் நிலையாக இருக்கிறது. அதுபோல்தான் எத்தனை பிரச்சனை அலைகள் உன்னை தாக்கினாலும் கடலை போல உன் ஈசன் நான் காப்பாற்றுவேன் என நிலையாக நில் என் பிள்ளையே. உன் வாழ்க்கை உனக்கானது, அது நான் உனக்கு வடிவமைத்தது. அதனை மதித்து அனைவரிடமும் அன்பு செலுத்து. வாழ்வை விட புனிதமானது வேறெதுவும் இல்லை. உன் மனதினை அலைப்பாய விட்டால் எந்த விஷயத்திலும் உனக்கு திருப்தி இருக்காது. உன் மனதினை ஒரு நிலைப்படுத்தி விட்டால் ஒரு சின்ன நல்ல விஷயம் உனக்கு நடந்து விட்டாலும் அதற்கு மிகவும் திருப்தி அடைந்து நன்றி கூறிக்கொண்டே இருப்பாய் என் பிள்ளையே. இதயம் ஒன்றை அறியும் பொழுது அதனை அன்பு பாசம் என கூறுவது போல் மனம் ஒன்றை அறியும் போது அதை பக்தி கடவுள் என கூறுவதும் உண்மை என நினைவில் கொள் என் பிள்ளையே. நீ ஆன்மீக தேடலை ஆரம்பிக்கும் போது உன் மனதில் தீர்மானமும் நம்பிக்கையும் மிக அவசியம் என் பிள்ளையே. அப்படி இருந்தால்தான் பக்தி எனும் புதையல் உன்னிடம் நிறைய கிடைக்கும். தியானம் என்பது பிரார்த்தனையின் ஒரு பகுதிதான். உன்னிடம் அன்பு செலுத்துபவர்களிடம் அன்பாயிரு, மற்றவர்கள் மீது கருணையோடு இரு என் பிள்ளையே. வாழ்க்கை என்பது உட்கார்ந்து ஊஞ்சலாடுவது இல்லை, புயலுக்கு நடுவே படகை செலுத்துவது போல்தான் வாழ்க்கை. ஆனாலும் அதனை கண்டு பயப்படாதே. சில சூழ்நிலைகள் உனக்கு பயத்தை மட்டுமே உண்டாக்கும். அதற்கு ஆன்மீகம் மட்டுமே மிக சிறந்த வழி என்று உணர்ந்து என்னிடம் உன் வாழ்க்கையின் பொறுப்பை விட்டுவிடு. நான் பார்த்து கொள்கிறேன். என்னை மீறி எந்த ஒரு துன்பமும் உன்னை நெருங்காது என் செல்லம்மே. உதவி கேட்பவர்கள் நிறைய பேர் உண்டு, ஆனால் உதவி செய்வோர் மிக குறைவு என் பிள்ளையே. இனி நீ உதவி செய்ய இப்போதே ஆரம்பித்துவிடு. அவ்வாறு நீ மற்றவர்களுக்கு உதவி செய்தால் நீ மற்றவர்களிடம் உதவி கேட்கும் நிலை வராமல் நான் உன்னை பார்த்து கொள்வேன். குறைந்த பேச்சு, குறைந்த கேள்வி, தனித்த சிந்தனை, பிறர் கருத்தில் மதிப்பு, இவைகள் அனைத்தும் இனி நீ பின்பற்ற வேண்டியவைகள் என் தங்கமே. இவ்வாறு நீ பின்பற்றினால் உன் வாழ்வில் பல சந்தோஷங்கள் உன்னை தேடி வரும். இந்த உலகில் நீ எப்படி வாழ்வது என்பதை என் மீது பக்தி வைத்து ஆன்மீகத்தின் மூலம் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு உன்னை நீயே அறிந்து கொள். என் பிள்ளையே, நீ ஒரு தீர்மானம் செய்வதற்கு முன்பு 100 தடவை சிந்திக்க வேண்டும். அதன் பின் நல்ல சிந்தனைகள் மட்டும் எனக்கு நிறைய கொடு என்று என்னிடம் கேள். நான் அவ்வாறே உனக்கு அருள் புரிவேன் என் பிள்ளையே. இனி உன் மனவேதனை, மனபாரம் இவற்றை நான் மாற்றி காட்டுவேன். உலகமே என் தேசம், நன்மை செய்தல் என் கொள்கை என வாழ பழகிக்கொள். உன் நல்ல எண்ணம் ஒரு மலர் மொட்டு, உன் நல்ல செயல் அதன் கனி என வாழப்பழகு. உண்மைக்கு பகை உள்ளத்தில் தோன்றும் பயம், அதுபோல் பக்திக்கு பகை எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் மற்றும் தேவையற்ற பயம் என்பதை உணர்ந்து வாழப்பழகு. அலட்சியம் இல்லாமல் இதயத்தை சுத்தப்படுத்திக் கொண்டே இருந்தால் போதும். அவர்களுக்கு அனைத்தும் நன்மையாகவே அமையும். ஒழுக்கம், நல்ல உள்ளம், அன்பு, கருணை கொண்ட நீ எப்போதும் எதற்காகவும் கவலையோ அச்சமோ கொள்ள தேவையில்லை. நீ என் பிடியில் இருக்கிறாய், அதனால் எதற்கும் பயம் தேவையில்லை. இந்த மனித பிறப்பில் மிகப்பெரிய சந்தர்ப்பம் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறைதான் கிடைக்கும். உன் பணப்பையில் துவாரம் இருந்தால் அதில் பணத்தை நிரப்பி பயனில்லை. அதேபோல் உன் வாழ்வில் பக்தி அதிகம் இல்லை என்றால் வாழ்வே துன்பம் நிறைந்த இடமாக மாறிவிடும். நீ உன் வாழ்வில் தெளிவில்லாமலும் வேதனை நிறைந்த நபராகவே இருக்க வேண்டியதாகிவிடும். உன்னை அப்படி விடக்கூடாது என நினைத்துதான் நான் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என் செல்லமே. உனக்கு நிறைய சொந்த பந்தம் இல்லை என வருந்தாதே. என் மீதும் ஆன்மீகத்தின் மீதும் ஆர்வம் கொண்ட அனைத்து நபர்களும் உன் உறவுகள் என்று நம்பிக்கையுடன் இரு. மீதி அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். சிவராத்திரியில் வில்வ பூஜை செய்தால் உன் பாவங்கள் குறையும். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரங்களை உனக்காக பயன்படுத்திக் கொள்கிறாய்? ஆனால் இதில் பக்திக்காக ஒரு அரை மணி நேரம் கூட செலவிட உனக்கு ஏன் மனம் வரவில்லை? இனி உன் மனதில் எனக்காகவும் நேரத்தை ஒதுக்க பழகிக்கொள். அதன் பின் பல மாற்றங்கள் உன்னை தேடி வரும். இதனை உணராமல் வாழ்வது பயனற்றது என புரிந்து செயல்படு. உன்னை யாரும் கவனிக்கவில்லை என்று வருந்தாதே. உன்னை படைத்த நான் கவனித்துக் கொண்டேதான் இருக்கிறேன் என்பதை என்றும் மறவாதே. இறைவன் உனக்கு கொடுத்த நேரத்தை மற்றவர்களுக்கு நன்மை செய்ய எவ்வளவு செலவிட்டாலும் தவறில்லை, அது புண்ணியமே.
ஆனால் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய ஒரு நொடி கூட பயன்படுத்தாதே. அது பாவத்திலும் மிக மிக கொடிய பாவம் என் பிள்ளையே. அறம் அல்ல உன் சிவம், அன்பே உன் சிவம். அறிவல்ல உன் சிவம், உணர்வே உன் சிவம். பணிவல்ல உன் சிவம், துணிவே உன் சிவம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க என ஒரு நாளைக்கு 21 முறை காலையும் மாலையும் பாராயணம் செய்து வா. உன் வேண்டுதலை என் முன் வைத்துவிடு. அந்த வேண்டுதல் நடந்தே தீரும். நல்லது நினைத்து நல்லது செய்தால் நல்லதே நடக்கும். இதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒன்று. என்னை நீ உணராவிட்டாலும் உன்னுடன் தான் நான் இருக்கிறேன். ஈசனே, உன்னை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை என நீ கூறுவது என் மனதினை மிகவும் உருக வைக்கின்றது. நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன், இனியும் கைவிடப் போவதும் இல்லை என உறுதியாக நம்பு என் பிள்ளையே. நீ எப்போதும் அறிவாளிய சிந்தித்து விட்டு பேசு என் பிள்ளையே. அறிவில்லாதவன் அவனுடைய கோபத்தை அடக்காமல் துன்பப்பட்டு கொண்டே இருப்பான். நீ அதுபோல் இல்லாமல் உன் கோபத்தை அடக்கி இன்பத்தை பெற நான் ஆசிர்வதிப்பேன். அமைதி இருந்தால் இன்பம் உன் வசப்படும். அன்பு நல்லறிவுக்கு இவ்வுலகம் எப்போதும் தலை வணங்கி நிற்கும் என்பதை உணர்ந்து செயல்படத் தொடங்கு. நல்ல அறிவே இன்பம், அறிவே அணிகலன், அறிவே ஆற்றல். ஆயுதங்களை கொண்டும் அதிகாரத்தை கொண்டும் இமயத்தையே மிகவும் எளிதாக வென்றுவிட முடியும். ஆனால் ஒருவர் இதயத்தை அன்பினால் மட்டும்தான் வெல்ல முடியும். அதே போல் என் மனதை தூய எண்ணம், அன்பு, கருணை, உதவும் தன்மை, மன நிறைவான பக்தி என்ற விஷயங்களால் தான் நீ வெல்லவே முடியும் என புரிந்து நன்மையை பெற்றுக்கொள். அப்போதுதான் நீ என் ஆசீர்வாதத்தை அதிகம் பெற முடியும் என் பிள்ளையே. உன் வாழ்வில் இருள் என்று சொல்லி கவலை கொண்டிருப்பதை விட உன் மனதில் பக்தி என்ற ஒளி விளக்கை ஏற்ற முயற்சி செய்வதே புத்திசாலித்தனம் என் பிள்ளையே. இருள் சூழ்ந்த நாட்களில் நீ ஒளியை காண்பதற்கு பல நல்ல கருத்துக்களை நீ பெற வேண்டும் என் செல்லமே. உன் இறைவன் உன் சுமைகளை மட்டுமல்ல, உனக்கு என் தோள்களையும் தந்துள்ளேன். அதில் சந்தோஷமாக சாய்ந்து நிம்மதியை பெற்றுக்கொள் என் பிள்ளையே. நான் உனக்கு எப்போதும் துணை இருப்பேன். உன் இனிமையான பேச்சால் இரும்பு கதவையும் திறக்கலாம். உன் வாழ்வில் முன்பு நடந்தவை, தற்போது நடப்பவை, இனி நடக்க இருப்பவை அனைத்திற்கும் பொறுப்பேற்க வேண்டியது நீதான். அதனை துணை இருந்து வழி நடத்துவது நான் என நம்பு. நிம்மதியாக வாழ பழகு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ ஒரு செயலில் பல முறை தோற்றுக்கொண்டே இருந்தால் மனம் தளராதே. ஒரு நாள் நிச்சயம் வெற்றியடைவாய் என் பிள்ளையே. நான் என்ன செய்தேன் என்று நீ என்னிடம் கேட்கும் முன் நீ என் மீது எவ்வளவு பக்தியும் நம்பிக்கையும் செலுத்தினாய் என்று யோசி. அப்போது உனக்கு எல்லாம் புரியும். நிதானத்தை கடைபிடி. வெற்றிக்கு அதுவே முதல் படி என் செல்லமே. வாழ்க்கையில் நீ நீயாக இரு, மற்றவர்கள் அவர்களாக இருக்கட்டும். அவ்வாறு இருப்பதே மனக்குழப்பம் மற்றும் மனப்பிரச்சனைகள் வரும் வாய்ப்பை தவிர்க்கும் என் பிள்ளையே. நீ மிகப்பெரிய வாய்ப்புகளை எதிர்பார்த்தால் அதில் இருக்கும் மிகப்பெரிய சிக்கல்கள் மற்றும் நெருக்கடிகளை எதிர்கொள்ளவும் நீ தயாராக இருக்க வேண்டும். அதுதான் வெற்றி எளிதில் உன்னை வந்தடைய வழிவகுக்கும். நீ தேர்ந்தெடுக்கும் நிறம் கூட உன் குணத்தை காட்டும். ஆனால் நீ தேர்ந்தெடுக்கும் நட்போ உன்னையே காட்டும். நீ முதலில் மாறு, பின் பிறரை மாற்ற முயற்சி செய். அதுதான் பல நன்மைகளை கொண்டு வரும். நீர் துளி துளியாக குடத்திற்குள் கொட்டினாலும் குடம் நிரம்பி விடுகிறது. அதுபோல் முட்டாள்கள் சிறிது சிறிதாக தீமைகளை தேடி நிரப்பிக்கொள்கிறார்கள். நீ அவ்வாறு இல்லாமல் உன்னை நான் பாதுகாத்து வழி நடத்துவேன். நீ உன் வாழ்வை விரும்பினால் நேரத்தை வீணடிக்காதே. வாழ்க்கை என்பது நேரங்களால் செய்யப்பட்டது. நேரத்தை சரியாக பயன்படுத்த பழகிக்கொள். இனி உன் வாழ்க்கை உன் கையில். நீ விரும்பும் அனைத்து சந்தோஷங்களையும் நான் உனக்கு தந்தே தீருவேன் என் பிள்ளையே. என் செல்லமே, விழுவது தவறல்ல, விழுந்த இடத்திலேயே படுத்து கிடப்பதுதான் தவறு. எழுந்து நில், இலக்கை நோக்கி ஓடு. உன்னை மற்றவர்கள் நம்புகிறார்களோ இல்லையோ, முதலில் உன்னை நீ நம்பு. உலகம் தானாக உன் பின்னால் வரும். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மர்மப்பொதி. இன்று மட்டுமே உன் கையில் இருக்கும் தங்கம். அதை சரியாக பயன்படுத்து. சுவாசிக்கும் காற்றை விட உனக்குள் இருக்கும் என்னால் முடியும் என்ற நம்பிக்கைதான் உன்னை எப்போதும் உயிர்ப்போடு வைத்திருக்கும். கடினமான பாதைகள் எப்போதும் அழகான இடங்களுக்குத்தான் அழைத்துச் செல்லும். அதனால் தடைகளைக் கண்டு தயங்காதே. தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி வேகமாக ஓடு. ஒரு நாள் தோல்வி களைத்துவிடும், நீ ஜெயித்து விடுவாய். உன் திறமையை நீ குறைத்து மதிப்பிடாதே. இந்த உலகத்தில் உன்னால் செய்ய முடியாத விஷயம் என்று எதுவுமே இல்லை. விதைத்துக் கொண்டே இரு. முளைத்தால் மரம், இல்லையென்றால் உரம்.
எதுவுமே இங்கு வீணாவதில்லை. மற்றவர்கள் உன்னை மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட உனக்கு நீ கொடுக்கும் மரியாதையே உன்னை உயர்த்தும். உன்னால் முடியும் என்று நீ நம்பும் போதே உன் வெற்றிக்கான பாதி தூரத்தை நீ கடந்து விடுகிறாய். சூரியனை கண்டு பனி மறைவது போல உன் உழைப்பை கண்டு உன் கவலைகள் மறைந்து போகும். வாழ்க்கை உன்னை தள்ளிவிட்டால் வருத்தப்படாதே. அது நீ இன்னும் உயரமாக பறப்பதற்கான ஒரு ஆரம்பம். நதிகள் ஓடுவதை நிறுத்துவதில்லை கடலை அடையும் வரை. நீயும் ஓடுவதை நிறுத்தாதே உன் இலக்கை அடையும் வரை. காலம் உனக்கு கொடுக்கும் வழிகளெல்லாம் எதிர்காலத்தில் நீ வாங்கப் போகும் வெற்றிக்கான முன்பணங்கள். யாரோ எழுதிய கதையில் நீ கதாபாத்திரமாயிருப்பதை விட உன் சொந்த கதையின் கதாநாயகியாய் நீயே இரு. விமர்சனங்கள் உன்னை சுட்டெரிக்கும் நெருப்பல்ல, உன்னை செதுக்கும் ஒளி. உன் பலவீனம் எதுவென்று உனக்கு தெரியும் போது அதைவிட பெரிய பலம் உனக்கு வேறு எதுவுமே இல்லை. எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமளிக்கும் போது உனக்குள்ளே நீ தேடிக்கொள்ளும் உத்வேகமே உன்னை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும். புயல் அடித்தால் மரங்கள் வேரோடு சாயலாம், ஆனால் துளிர்விடும் புற்கள் ஒருபோதும் தன் நம்பிக்கையை விடுவதில்லை. சூழ்நிலைக்கு வளைந்து கொடு, ஆனால் ஒருபோதும் முடிந்து போகாதே. உன்னை பலவீனப்படுத்த நினைக்கும் எண்ணங்களுக்கு உனக்குள் இடம் கொடுக்காதே. உனது மௌனமும் உனது உழைப்பும் மட்டுமே உன்னை எதிர்க்கும் சக்திகளுக்குச் சிறந்த பதில். நெருப்பில் வெந்த தங்கம்தான் ஆபரணமாகிறது. அதுபோல சோதனைகளில் வென்ற மனமே சாதனை படைகிறது. யாரும் உனக்கு துணையாக வரவில்லை என்று கலங்காதே. உன்னுடைய நிழலும் உன்னுடைய மன உறுதியும் உன்னை எப்போதும் கைவிடாது. வலிகளை தாங்கிக் கொள்ளும் பக்குவம் உனக்கு வந்துவிட்டால் இந்த உலகத்தில் உன்னை வீழ்த்தக்கூடிய ஆயுதம் வேறு எதுவுமே இல்லை. தோல்விகள் உன்னை முடக்க நினைத்தால் நீ இன்னும் ஒரு அடி முன்னே எடுத்து வை. உனது பிடிவாதமே உனது ஆகச்சிறந்த பலம். உன் மனதை ஒரு கோட்டையாக மாற்றிக்கொள். அங்கு பயத்திற்கும் சந்தேகத்திற்கும் அனுமதி இல்லை என்பதை ஆணித்தரமாக முடிவு செய். எத்தனையோ சோதனைகளை கடந்துதான் இன்று இங்கு நிற்கிறாய். உன்னால் கடக்க முடியாத தூரம் என்று இனிமேல் எதுவும் இருக்கப் போவதில்லை. ஒரு நதி ஓடும் பாதையில் பாறைகளோ மேடுகளோ அல்லது வறட்சியோ வந்தாலும் அது தன் பயணத்தை நிறுத்துவதில்லை. தடைகளைச் சுற்றி வளைத்தோ அல்லது உடைத்தோ முன்னேறி இறுதியில் கடலை அடைந்தே தீருகிறது. அதுபோல நம் வாழ்வில் தோல்விகளோ சோதனைகளோ வந்தாலும் நம்முடைய இறுதி இலக்கை அடையும் வரை நம் முயற்சியை நிறுத்தக்கூடாது. உன்னை மற்றவர்கள் நம்புகிறார்களோ இல்லையோ, முதலில் உன்னை நீ நம்பு. உலகம் தானாக உன் பின்னால் வரும். சுற்றியிருப்பவர்கள் உன்னால் முடியாது என்று சொல்லலாம், உனது திறமையை சந்தேகிக்கலாம். ஆனால் உனக்கு உன் மீது முழு நம்பிக்கையும் உன்னால் சாதிக்க முடியும் என்ற உறுதியும் இருந்தால் மற்றவர்களின் வார்த்தைகள் உன்னை பாதிக்காது. நீ உன்னை நம்பி உழைத்து வெற்றி பெறும்போது உன்னை ஏளனம் செய்த அதே உலகம் உன்னை தேடி வரும். நெருப்பில் வெந்த தங்கம்தான் ஆபரணமாகிறது. அதுபோல சோதனைகளில் வென்ற மனமே சாதனை படைக்கிறது. தங்கம் சாதாரணமாக இருக்கும்போது அதற்கு பெரிய மதிப்பு இருப்பதில்லை. அது உலைக்களத்தில் வெந்து சுத்தியலால் அடிபடும் போதுதான் அழகான ஆபரணமாக மாறுகிறது. அதே போல வாழ்வில் நமக்கு வரும் கஷ்டங்களும் மனவேதனைகளும் நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை ஒரு சாதனையாளராக செதுக்குவதற்காகத்தான். யாரும் உனக்கு துணையாக வரவில்லை என்று கலங்காதே. உன்னுடைய நிழலும் உன்னுடைய மன உறுதியும் உன்னை எப்போதும் கைவிடாது. சில நேரங்களில் நம்மை புரிந்து கொள்ள யாரும் இல்லாமல் தனிமையாக உணரலாம். ஆனால் நிஜமான பலம் என்பது வெளியிலிருந்து வருவதல்ல, அது உனக்குள்ளே இருக்கிறது. உனது நிழல் உன்னோடு இருப்பது போல உனது மன உறுதியை நீ துணையாக கொண்டால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ தனியாக வீழ்ந்து போக மாட்டாய். உன் மனதை ஒரு கோட்டையாக மாற்றிக்கொள். அங்கு பயத்திற்கும் சந்தேகத்திற்கும் அனுமதி இல்லை என்பதை ஆணித்தரமாக முடிவு செய். நம் மனதுக்குள் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே நாம் மாறுகிறோம். நம் மனதில் நம்மால் முடியுமோ முடியாதோ என்ற சந்தேகத்தையும் பயத்தையும் அனுமதித்தால் மனம் பலவீனமடைந்துவிடும். அதற்கு பதிலாக மனதை ஒரு வலிமையான கோட்டை போல மாற்றி அதற்குள் நேர்மறை எண்ணங்களையும் என்னால் முடியும் என்ற தைரியத்தையும் மட்டுமே வைத்திருக்க வேண்டும். ஒருமுறை தோற்றுவிட்டால் எல்லாமே முடிந்துவிட்டது என்று அர்த்தமல்ல. தவறி விழுவது மனித இயல்பு. ஆனால் விழுந்த வேகத்தில் மீண்டும் எழுந்து நம் பாதையை நோக்கி ஓடத் தொடங்குவதில்தான் நம் உண்மையான வெற்றியே அடங்கியிருக்கிறது. தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி வேகமாக ஓடு. ஒரு நாள் தோல்வி களைத்துவிடும், நீ ஜெயித்து விடுவாய்.
நம் வாழ்வில் தொடர்ந்து தடைகளும் தோல்விகளும் வரும்போது நாம் சோர்வடைந்து விடக்கூடாது. தோல்விகளை விட நம்முடைய விடாமுயற்சி அதிக வலிமை கொண்டது என்பதை உணர்ந்து நாம் தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் தோல்வியே நம்மிடம் தோற்று ஓடிவிடும். உன்னால் முடியும் என்று நீ நம்பும் போதே உன் வெற்றிக்கான பாதி தூரத்தை நீ கடந்து விடுகிறாய். ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பே என்னால் இதை செய்ய முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்குள்ளே வந்துவிட்டால் அந்த செயலில் வரப்போகும் தடைகளை தாங்கும் மன வலிமை நமக்கு கிடைத்து விடுகிறது. அந்த துணிச்சலே நம்மை பாதி வெற்றிக்கு கொண்டு சேர்த்துவிடும். சூரியனைக் கண்டு பனி மறைவது போல உன் உழைப்பைக் கண்டு உன் கவலைகள் மறைந்து போகும். சூரியன் உதித்தவுடன் அதிகாலையில் இருக்கும் பனிமூட்டம் எப்படி தானாகவே மறைந்து விடுகிறதோ அதே போல நாம் நம்முடைய இலக்கை நோக்கி சளைக்காமல் உழைக்கத் தொடங்கும்போது நமக்குள்ளே இருக்கும் பயம், சந்தேகம், கவலை போன்ற அனைத்து எதிர்மறை எண்ணங்களும் நம்மை விட்டு ஓடிவிடும். உன் திறமையை நீ குறைத்து மதிப்பிடாதே. இந்த உலகத்தில் உன்னால் செய்ய முடியாத விஷயம் என்று எதுவுமே இல்லை. ஒவ்வொருவருக்குள்ளும் ஏதோ ஒரு தனித்துவமான திறமையும் பேராற்றலும் ஒளிந்திருக்கிறது. பிறரோடு நம்மை ஒப்பிட்டு கொண்டு நம்மை நாமே தாழ்த்தி நினைக்கக்கூடாது. முழு மனதுடன் முயற்சி செய்தால் சாதிக்க முடியாதது என்று இந்த உலகில் எதுவுமே இல்லை. மாற்றங்கள் உன்னை துரத்தும் போது நீ ஓடாதே. புதிய பாதைகளை கண்டறியும் சிறகுகளாக அவற்றை மாற்றிக்கொள். நம்மை சுற்றி நடக்கும் எதிர்பாராத மாற்றங்கள் சில நேரங்களில் பயத்தை தரலாம். ஆனால் அதை கண்டு ஒதுங்காமல் புதிய வாய்ப்புகளையும் புதிய அனுபவங்களையும் கற்றுக்கொள்வதற்கான ஒரு மேடையாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இருள் சூழ்ந்த உலகிலும் உனக்கான வெளிச்சத்தை நீயே உருவாக்கிக்கொள். பிறர் ஏற்றி வைக்கும் தீபத்திற்காக காத்திருக்காதே. வாழ்க்கையில் வழிகாட்டுவதற்கோ அல்லது உதவி செய்வதற்கோ யாரும் இல்லை என்று வருத்தப்பட தேவையில்லை. நமக்குள்ளே இருக்கும் அறிவும் தெளிவும் தைரியமும் தான் நமக்கான ஆகச்சிறந்த வழிகாட்டி. நம் பாதையை நாமே செதுக்கிக் கொள்ள வேண்டும். சிகரத்தை தொடுவது உனது நோக்கமல்ல. ஒவ்வொரு நாளும் உன்னை நீயே வெல்வதுதான் உனது சாதனையாக இருக்க வேண்டும். வெற்றி என்பது ஏதோ ஒரு இலக்கை அடைவது மட்டுமல்ல. நேற்று நீ இருந்ததை விட இன்று இன்னும் கொஞ்சம் சிறந்தவளாக, இன்னும் கொஞ்சம் அறிவுடையவளாக உன்னை நீயே செதுக்கிக் கொள்வதுதான் உண்மையான தினசரி வெற்றி. விமர்சனங்களின் சத்தத்தை விட உனது அமைதியான உழைப்பின் சத்தம் பலமாயிருக்கட்டும். அதுவே ஒரு நாள் வெற்றியாக எதிரொலிக்கும். யார் என்ன பேசினாலும் அதற்கு பதில் பேசி நம் நேரத்தையும் ஆற்றலையும் வீணடிக்க கூடாது. நம்முடைய மௌனமும் நாம் செய்யும் அர்ப்பணிப்பான உழைப்பும் மட்டுமே நமக்கு எதிராக பேசுபவர்களுக்கு காலம் சொல்லும் ஆகச்சிறந்த பதில். தேங்கி நிற்கும் குட்டை ஆகாதே. தடைகளை உடைத்து பாயும் ஊற்றாக இரு. உனது வேகம் உனது எண்ணங்களில்தான் இருக்கிறது. எந்த ஒரு சோதனையும் நம்மை ஒரே இடத்தில் முடக்கிவிட அனுமதிக்க கூடாது. புதிய சிந்தனைகளோடும் புத்துணர்ச்சியோடும் எப்போதும் நம்மை நாமே புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். காலணிகள் தேய்வதைப் பற்றி கவலைப்படாதே. அவை நீ கடந்து வந்த தூரத்தையும் உனது அனுபவத்தையும் காட்டும் பதக்கங்கள். வாழ்க்கை பயணத்தில் நாம் படும் கஷ்டங்களும் எடுக்கும் முயற்சிகளும் நம்மை சோர்வடையச் செய்யலாம். ஆனால் அந்த ஒவ்வொரு தழும்பும் வலியும் நாம் எவ்வளவு வலிமையாக போராடி முன்னேறி வந்திருக்கிறோம் என்பதற்கான சான்றுகள். பாறை இடுக்கில் முளைக்கும் சிறு செடி போல இரு. சூழ்நிலை எவ்வளவு நெருக்கடியாக இருந்தாலும் வாழ்ந்து காட்டுவதில் மட்டுமே குறியாக இரு. நமக்கு கிடைக்கும் வசதிகளோ அல்லது சூழலோ எப்போதும் சாதகமாக இருக்காது. ஆனால் உண்மையான வீரியம் உள்ள விதை எந்த இடத்திலும் தனக்கான வழியை கண்டுபிடித்து முளைத்துவிடும். எதைக் கொண்டும் உன்னை முடக்க முடியாது என்பதை நிரூபித்துக் காட்டு. உனது தனித்துவம்தான் உனது ஆகச்சிறந்த ஆயுதம். பிறரைப் போல மாற நினைத்து உனது சுயத்தை ஒருபோதும் தொலைத்து விடாதே. உலகிலுள்ள எல்லோரையும் போல நாமும் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. உன்னிடம் இருக்கும் தனித்துவமான குணமும் உனது திறமையும் தான் உன்னை மற்றவர்களிடம் இருந்து பிரித்து காட்டும். உனது தனித்தன்மையை எப்போதும் பெருமையாக கருது. கடிகார முட்கள் உன்னை துரத்துவதாக நினைக்காதே. அவை உனக்கான புதிய வாய்ப்புகளை நோக்கி உன்னை வழிநடத்துகின்றன என்று எடுத்துக்கொள். நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று பதற்றப்பட தேவையில்லை. கடந்து போகும் ஒவ்வொரு நொடியும் உனது உழைப்பை பதிவு செய்வதற்கும் புதிய சாதனைகளை படைப்பதற்கும் உனக்கு கொடுக்கப்பட்ட புதிய பக்கங்கள். அலைகள் கரையை தொட்டுவிட்டு திரும்புவது தோல்வி அல்ல,
அடுத்த முறை இன்னும் அதிக வேகத்துடன் பாய்ந்து வருவதற்கான ஆயத்தம். சில நேரங்களில் நாம் நினைத்த காரியம் தற்காலிகமாக பின்தங்கலாம். அதை ஒரு பின்னடைவாக கருதாமல் இன்னும் சிறந்த திட்டத்தோடும் அதிக பலத்தோடும் அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கான ஒரு இடைவெளியாக பயன்படுத்திக்கொள். முகமூடிகளை அணிந்த மனிதர்களுக்கு மத்தியில் உன் முகவரியை உனது நேர்மையும் உழைப்பும் மட்டுமே தீர்மானிக்கட்டும். யார் எப்படி நடித்தாலும், யார் உன்னை ஏமாற்ற நினைத்தாலும் உனது உண்மையான குணத்தையும் நற்பண்புகளையும் நீ இழந்துவிடக்கூடாது. உனது நேர்மையும் கடின உழைப்பும் மட்டுமே காலத்தை கடந்து உனக்கான நிலையான அடையாளத்தை உருவாக்கும். வானத்தில் நகரும் மேகங்கள் சூரியனை சில நொடிகள் மறைக்கலாம், ஆனால் சூரியனின் ஒளியை எப்போதும் அணைத்துவிட முடியாது. உன் வாழ்வில் வரும் தற்காலிகமான குழப்பங்களும் சோதனைகளும் உன்னை சற்று சோர்வடையச் செய்யலாம். ஆனால் உனக்குள் இருக்கும் உண்மையான திறமையையும் அறிவையும் யாராலும் எப்போதும் மங்கச் செய்ய முடியாது. நீ மீண்டும் பிரகாசிப்பாய். வறண்ட நிலத்திலும் ஆழமாக வேரூன்றும் மரங்கள்தான் புயலை தாங்கும். வசதிகள் குறைவான சூழலே உன்னை அதிக வலிமையுள்ளவளாக மாற்றும். எல்லா வசதிகளும் நிறைந்த சூழலை விட சவால்கள் நிறைந்த சூழல்தான் ஒரு மனிதனை மிகச்சிறந்த வெற்றியாளனாக மாற்றுகிறது. தடைகளை எதிர்கொண்டு பழகும்போது உனது மன உறுதி இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். காகிதப்பூக்கள் என்றும் வாடுவதில்லை, ஆனால் அவை ஒருபோதும் கனி தருவதில்லை. வலிகளைத் தாங்கும் நிஜமான பூவாக இரு, உனக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். போலியான புகழ்ச்சிகளுக்கும் தற்காலிகமான மகிழ்ச்சிகளுக்கும் ஆசைப்படக்கூடாது. கஷ்டங்களையும் உழைப்பையும் தாங்கிக் கொள்ளும் உண்மையான முயற்சிகள் மட்டுமே வாழ்வில் உனக்கு ஒரு சிறந்த நற்பலனை தரும். உனது கனவுகளின் வரைபடத்தை நீயே வரைந்து கொள். பிறரின் தூரிகைகள் உனது நிறங்களை மாற்றிவிட அனுமதிக்காதே. உன் வாழ்வில் நீ என்னவாக வேண்டும், எதை சாதிக்க வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். மற்றவர்களின் எதிர்மறையான கருத்துக்களோ அல்லது விமர்சனங்களோ உனது லட்சிய பாதையை மாற்றிவிடக் கூடாது. உனது முடிவுகளில் உறுதியாக இரு. உடைந்த கண்ணாடி துண்டுகள் கூட சூரிய ஒளியில் வைரத்தைப் போல பிரகாசிக்கும். உனது சூழ்நிலை எவ்வளவு சிதறி இருந்தாலும் நீ நினைத்தால் உன்னை ஒளிரச் செய்ய முடியும். உன் கடந்த காலம் ஒரு வெறும் காகிதம், அதை உன்னால் மாற்ற முடியாது. ஆனால் உன் எதிர்காலம் ஒரு தூரிகை, அதில் உனக்கு பிடித்த வண்ணங்களை தீட்டும் அதிகாரம் உன் கையில் மட்டுமே இருக்கிறது. இருண்ட காடுகளுக்குள் தான் அழகான பூக்கள் பூக்கின்றன. சவால்கள் நிறைந்த உனது தற்போதைய சூழல் உன்னை ஒரு தனித்துவமான மனிதராக உலகிற்கு காட்டப்போகும் ஒரு களம். சிறகுகள் இல்லாத பறவைகளும் காற்றில் மிதக்க கற்றுக்கொள்கின்றன, தங்களின் அசைக்க முடியாத துணிச்சலால். வசதிகள் இல்லை என்று முடங்கிவிடாதே. உனது நம்பிக்கையே உனக்கான ஆகச்சிறந்த சிறகு. புதிய பாதைகளை தேடி அலைவதை விட நீ நடக்கும் பாதையை உனக்கான புதிய பாதையாக மாற்றிக்கொள். நீ செல்லும் இடமெல்லாம் உனது தனித்துவம் உன்னை பின்தொடரட்டும். துளிகள் சேர்ந்துதான் பெருங்கடலாக மாறுகிறது. அதுபோல நீ தினமும் எடுக்கும் சிறிய அளவிலான முயற்சிகளும் உனது குட்டி குட்டி முன்னேற்றங்களும் ஒரு நாள் உன்னை ஒரு மிகப்பெரிய சிகரத்தில் கொண்டு போய் நிறுத்தும். பாலைவனத்தில் பெய்யும் ஒரு துளி மழையும் ஒரு புதிய உயிரை உருவாக்கும். உன் மனதில் தோன்றும் ஒரே ஒரு நேர்மறை எண்ணம் உனது ஒட்டுமொத்த எதிர்காலத்தையே மாற்றி எழுதும் வலிமை கொண்டது. கடலின் ஆழத்திற்கு சென்றால்தான் முத்து குளிக்க முடியும். கரையில் நின்று அலைகளை எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு முத்துக்கள் கிடைப்பதில்லை. சவால்களுக்குள் இறங்கி போராடு, உனக்கான அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும். பறவையின் கால்கள் கிளையை நம்பி அமர்வதில்லை, அது தன் சிறகுகளை நம்பியே அமர்கிறது. அதுபோல மனிதர்களையோ சூழ்நிலைகளையோ நம்பி வாழாமல் உனது சொந்த திறமையையும் உழைப்பையும் மட்டுமே உனது அசைக்க முடியாத நம்பிக்கையாக மாற்றிக்கொள். பூமியில் எந்த ஒரு இரவும் விடியாமல் இருந்ததில்லை. உனது தற்காலிகமான தொய்வுகளும் சோதனைகளும் கூட மிக விரைவில் ஒரு அழகான புதிய விடியலை நோக்கி உன்னை அழைத்துச் செல்லும். நகர்ந்து கொண்டே இரு. நிலவில் இருக்கும் தழும்புகள் அதன் அழகை குறைப்பதில்லை, மாறாக அதற்கு ஒரு தனித்துவத்தை கொடுக்கிறது. உனது வாழ்க்கையில் நீ கடந்து வந்த காயங்களும் வடுக்களும் உன்னை குலைப்பதற்கல்ல, உன்னை இன்னும் அழகாக்குவதற்கே. நூலருந்த பட்டம் கீழே விழுவதில்லை, அது காற்றின் திசையை கடந்து இன்னும் உயர பறக்க கற்றுக்கொள்கிறது. கட்டுப்பாடுகளோ தடைகளோ உன்னை சுற்றிலும் வரும்போது உனது எல்லையை இன்னும் விரிவுபடுத்திக்கொள். காற்றில் அசையும் தீபம் அணைந்துவிடலாம், ஆனால் காட்டு தீயை எந்த காற்றாலும் அணைக்க முடியாது. உனக்குள் இருக்கும் லட்சியத்தை ஒரு சிறிய தீபமாக வைக்காதே, எதற்கும் கலங்காத காட்டுத்தீயாக மாற்றிக்கொள். மழைக்காலத்தில் ஒதுங்க குடை தேடுபவர்களுக்கு மத்தியில் மழையோடு சேர்ந்து நனைந்து மகிழ்பவர்களே வாழ்க்கையை கொண்டாடுகிறார்கள். சவால்களைக் கண்டு பயந்து ஓடாமல் அவற்றை எதிர்கொண்டு வாழப் பழகிக்கொள்.
பூமி எப்போதும் சுழன்று கொண்டே இருக்கிறது, ஒரு இடத்தில் அது நிற்பதே இல்லை. நீயும் ஒரே இடத்தில் தேங்கிவிடாதே. உனது சிந்தனைகளும் உனது உழைப்பும் தினமும் புதிய திசையை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஒரு பாறை தன் மேல் விழும் சுத்தியலின் அடிகளை தாங்கிக் கொண்டால் மட்டுமே அது எல்லாரும் வணங்கும் அழகான சிலையாக மாற முடியும். உனக்கு வரும் சோதனைகளும் உன்னை ஒரு சிறந்த மனிதனாகச் செதுக்கும் ஒளிகளே. இருண்ட இரவில் தான் விண்மீன்கள் மிக பிரகாசமாக மின்னுகின்றன. அதுபோல உன்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் கடினமாக இருக்கும்போதுதான் உனக்குள் இருக்கும் உண்மையான திறமையும் ஒளியும் வெளியில் தெரியும். கடலில் எழும் அலைகள் கரையை தொட்டுவிட்டு திரும்புவது தோல்வி அல்ல, அடுத்த முறை இன்னும் அதிக வேகத்துடனும் பலத்துடனும் முன்னோக்கி பாய்ந்து வருவதற்கான ஒரு ஆயத்தமே. பறவையின் கால்கள் மரத்தின் கிளையை நம்பி அமர்வதில்லை, அது எப்போதும் தன் சிறகுகளை மட்டுமே நம்பி அமர்கிறது. நீயும் மற்றவர்களை நம்பி வாழாமல் உனது சொந்த திறமையையும் உழைப்பையும் மட்டுமே நம்பி வாழப் பழகு. காற்றிலாடும் தீபம் அணைந்துவிடலாம், ஆனால் காட்டுத்தீயை எந்த காற்றாலும் அணைக்க முடியாது. உனக்குள் இருக்கும் லட்சியத்தை ஒரு சிறிய தீபமாக வைக்காமல் எதற்கும் கலங்காத காட்டுத்தீயாக மாற்றிக்கொள். மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட விதை அழுகிப் போவதில்லை, அது இருளை கீறிக்கொண்டு புதிய செடியாக முளைத்து வெளிவருகிறது. உன்னை சுற்றியுள்ள சூழல் உன்னை மூடி மறைப்பது போல் தோன்றினாலும் நீ புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை நினைவில் கொள். வண்ணத்து பூச்சி தன் கூட்டுப்புழு பருவத்தில் படும் வேதனையும் தவிப்பும் தான் அதன் சிறகுகளுக்கு பறக்கும் வலிமையை தருகிறது. இன்று நீ எதிர்கொள்ளும் மனப்போராட்டங்கள் அனைத்தும் நாளை நீ உயர பறப்பதற்கான சிறகுகளை பலப்படுத்தும் பயிற்சிகளே. கடிகார முட்கள் எப்போதும் முன்னோக்கி மட்டுமே நகர்கின்றன, அவை கடந்த காலத்தை திரும்பி பார்ப்பதே இல்லை. நீயும் கடந்த காலத் தவறுகளையோ ஏமாற்றங்களையோ நினைத்து தேங்கிவிடாமல் கடிகார முள் போல அடுத்தடுத்த நொடிகளை நோக்கி முன்னேறிக் கொண்டே இரு. ஒரு சிறிய தீக்குச்சி நினைத்தால் ஒரு பெரிய தீபத்தையே ஏற்றி வைக்க முடியும். உன்னிடம் இருக்கும் சிறிய நேர்மறை எண்ணமும் ஒரு குட்டி முயற்சியும் கூட உனது ஒட்டுமொத்த எதிர்காலத்தையே பிரகாசமாக மாற்றும் பேராற்றல் கொண்டது. பாறைகளுக்கு நடுவே கசியும் நீர்ம துளிகள் கூட நாளடைவில் அந்த பாறையையே பிளந்து கொண்டு வெளியேறும். உனது தொடர் உழைப்பும் விடாமுயற்சியும் எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையையும் உனக்கு சாதகமாக உடைத்து வழியமைக்கும். மூங்கில் மரம் முதல் 4 வருடங்கள் மண்ணுக்குள்ளேயே தன் வேர்களை ஆழமாக பரப்புகிறது. வெளியில் ஒரு அங்குலம் கூட வளர்வதில்லை. ஆனால் 5வது வருடத்தில் சில வாரங்களிலேயே அசுர வேகத்தில் உயர்ந்து வளர்கிறது. உனது உழைப்புக்கான பலன் உடனே வெளியில் தெரியவில்லை என்றாலும் உனக்குள் நீ ஆழமாக வேரூன்றிக் கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். கடலின் அலைகள் கரையைச் செதுக்குவதைப் போல உனக்கு வரும் சோதனைகள் உன்னை தேய்க்க வருவதில்லை. உனது மனதை இன்னும் கூர்மையாக்கி உன்னை ஒரு பக்குவப்பட்ட மனிதராகச் செதுக்கவே வருகின்றன. வானவில் தோன்றுவதற்கு மழையும் தேவை, வெயிலும் தேவை. அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும். இன்பங்களும் துன்பங்களும் சமளவில் கலந்திருக்கும் போதுதான் உனக்கான தனித்துவமான அழகும் அடையாளமும் வெளியில் தெரியும். இருட்டில் இருக்கும்போதுதான் நம் கண்கள் வெளிச்சத்தை தேடக் கற்றுக்கொள்கின்றன. தடைகளும் தோல்விகளும் உன்னை சூழும் போதுதான் உனது புத்தி கூர்மையடைந்து புதிய வழிகளைக் கண்டறியும் ஆற்றலை பெறுகிறது. சிற்பியின் கையில் இருக்கும் கல் தன் மீதான வலிகளை தாங்கிக் கொண்டால் மட்டுமே கோவிலில் சிலையாக முடியும். வலிக்கிறது என்று விலகிப் போனால் அது வெறும் மிதிபடக்கூடிய கல்லாகவே மிஞ்சும். சோதனைகளை தாங்கிக்கொள், நீ சாதனையாளராக மாறுவாய். கடலில் பாய்மரக் கப்பல் திசை மாறுவது காற்றின் வேகத்தால் அல்ல, மாலுமி தன் துடுப்பை திருப்பும் திசையில்தான் இருக்கிறது. உன் வாழ்க்கையின் திசையை சுற்றியிருக்கும் மனிதர்களோ சூழ்நிலைகளோ தீர்மானிக்க கூடாது, அதை நீ எடுக்கும் முடிவுகளே தீர்மானிக்க வேண்டும். பூட்டு என்று ஒன்று செய்யப்பட்ட போதே அதற்கான சாவியும் சேர்ந்தேதான் செய்யப்படுகிறது. அதே போல உனக்கு ஒரு பிரச்சனையோ சவாலோ வருகிறது என்றால் அதற்கான தீர்வும் உனக்குள்ளேயே எங்கோ ஒளிந்திருக்கிறது என்று அர்த்தம். இரவில் ஒளிரும் மின்மினி பூச்சிகள் தன் வெளிச்சத்திற்காக யாரிடமும் கடன் வாங்குவதில்லை. உனக்கான திறமையும் தனித்துவமும் உனக்குள்ளேயே இருக்கிறது. அதை வெளியில் கொண்டு வர நீ யாரையும் சார்ந்திருக்க தேவையில்லை. காற்றே இல்லாத விண்வெளியிலும் செயற்கைக்கோள்கள் தங்களின் இலக்கை நோக்கி துல்லியமாக பயணிக்கின்றன. உன்னை சுற்றி எந்த ஒரு ஆதரவும் இல்லாவிட்டாலும் உனது லட்சியமும் லட்சியத்தை நோக்கிய உனது தெளிவும் உன்னை சரியான இடத்திற்கு கொண்டு சேர்க்கும். புதிதாக எழுதப்படும் ஒரு நோட்டு புத்தகத்தின் முதல் பக்கத்தைப் போலத்தான் ஒவ்வொரு நாளும். நேற்று நடந்த தவறுகள் அந்த பக்கத்தை மாற்றிவிட முடியாது. இன்று நீ எழுதப்போகும் வரிகள் மட்டுமே உனது புதிய நாளின் வெற்றியை தீர்மானிக்கும்.
உன் வாழ்வில் பல அதிசயம் நிகழ்த்தவே நான் இப்போது வந்துள்ளேன். என் செல்லமே, நீ தினமும் பக்தி பாடல்கள் ஒலிக்க விட்டு என்னை அழைத்து கொண்டே இருக்கிறாய். அதனால் என் உள்ளம் மகிழ்ந்து கொண்டே இருக்கிறது என் பிள்ளையே. பக்தி என்பது மிகப்பெரிய பொக்கிஷம். அதனை உனக்கு நிறைய உணர்த்தப் போகிறேன். அதனை நீ நன்கு உணர்ந்து கொள். நீ தேடும் அனைத்தும் உனக்குள் தான் இருக்கிறது. நீ நாடும் விதத்தில் அது செயல்படும். உணர்வுகளுக்கு அதிக இடமளித்து விட்டால் இவ்வுலகில் உனக்கென்று ஒரு இடம் இல்லாமல் போய்விடும். அந்த நிலை வராமல் உன்னை நான் பாதுகாப்பேன் என் தங்கமே. தேடி தேடி கிடைத்த நல்ல உள்ளம் நீதான், இனி தேடினாலும் கிடைக்காத நல்ல உறவும் நீதான் என்று என்னிடம் நீ கூறிக்கொண்டே இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அனுதினம் என்னையே மகிழ்ச்சி படுத்தி பார்க்கும் உன் வாழ்வில் அனைத்து சந்தோஷங்களும் தேடி வர நான் அருள் புரிவேன் என் குழந்தையே. மனம் உருகி வேண்டுவோரின் வேண்டுதல் என்றும் வீணாவதில்லை. அதற்கான பலன் நிச்சயம் கிடைத்தே தீரும். உன்னை வீழ்த்த எத்திசையில் எவர் வந்தாலும் சிவ சிவ என்று என்னுடைய வார்த்தையினை கூறு என் பிள்ளையே. பிறகு நடக்கும் அதிசயத்தையும் நீ முழுவதுமாக காண்பாய். உன்னை படைத்த எனக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று. மனம் தளராதே. நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன். நான் என்றும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். நடக்கும் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை நீ ஒரு நாளில் 21 முறையாவது சொல்ல பழகு. பயம் எதற்கு என் செல்லமே? உன் கரத்தை பிடித்திருப்பது உன் அப்பன் ஈசனின் கரம் என்பதை மறந்துவிடாதே. நீ எதிர்கொள்வது எதுவாக இருந்தாலும் அதை தைரியமாக கடந்து செல்ல பழகு. எல்லாம் சரியாகிவிடும். எல்லாமே சில காலம்தான். இனி நடக்கும் அனைத்தும் நன்மையாகத்தான் இருக்கும் என்பதை நம்பு. என் ஆலயத்திற்கு அடிக்கடி வந்து என்னை சந்தித்து என்னோடு பேச சிறிது நேரத்தை ஒதுக்கிக் கொள் என் பிள்ளையே. முடிந்தவரை பிரதோஷம், பௌர்ணமி போன்ற தினங்களில் தவறாமல் என் ஆலயத்திற்கு வந்துவிடு என் செல்லமே. சாதிப்பவர்கள் யாரும் பெருமை பேசுவதில்லை. பெருமை பேசுபவர்கள் யாரும் சாதிப்பதில்லை. இந்த உலகில் அன்பை தருபவர்களை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள் தான் அதிகம். எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் அப்பன் ஈசன் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையையும் தைரியத்தையும் மட்டும் விட்டுவிடாதே. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை தன்னம்பிக்கை மிக்க படிக்கட்டுகளாக மாற்றி வெற்றி பெறுவதும் ஒரு சாதனை தான் என் பிள்ளையே. குறை கூறும் பலருக்கு உத்தமனாய் இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு உண்மையாயிரு. நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் நம் வெற்றிக்கு துணை நிற்கும். கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன். அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் எப்போதும் கைவிடாதே என் பிள்ளையே. நடத்தியதும் நீயே, நடத்தி கொண்டிருப்பதும் நீயே. இனி நடக்கப் போவதும் நன்மையாக இருக்கட்டும் இறைவா என பலமுறை என்னிடம் கூறிக்கொண்டே இருக்கிறாய். குழந்தையே, நான் எப்போதும் உனக்கு மகிழ்ச்சியை மட்டுமே நிறைய அள்ளித்தரப்போகிறேன். அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் பிள்ளையே. ஓம் நமச்சிவாய என்று மனம் உருகி வேண்டுவோரின் வேண்டுதல்கள் என்றும் வீணாவதில்லை. என் செல்லமே, நீ தேடும் உன் அப்பன் ஈசன் நான் உனக்குள் தான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே. என்னை நாடி வந்தால் நான் தேடி வருவேன். என்னை ஒரு நொடி நினைத்தால் நான் ஒவ்வொரு நொடியும் உன்னோடு இருப்பேன். செய்த பாவங்கள் கேள்வி கேட்கும். செய்த புண்ணியங்கள் பதில் சொல்லும். செய்த தவறுகளுக்கு தண்டனை கிடைத்தே தீரும். அந்த பிடிக்குள் நீ போகக்கூடாது என்று உன்னை பாதுகாக்க நான் உன்னோடு இருந்து வழி நடத்துவேன். என் செல்லமே, பயப்படாதே. எந்த நிலை வந்தாலும் அன்பு நிலை மறவாதே. எவரால் வரும் கஷ்டமும் என் ஐயன் சிவனால் சரியாகும் என முழு பொறுப்பையும் என்னிடம் கொடுத்து விடு. நான் பார்த்து கொள்கிறேன். எதையெல்லாம் வேண்டும் என்று என்னிடம் கேட்டாயோ அதைவிட அதிகம் நான் உன்னிடம் கொடுத்தே தீருவேன். ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை எப்போதும் சொல்லிக் கொண்டே இரு. எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கையும் அழகாகும் என் பிள்ளையே. அன்பு வேறு, உன் அப்பன் ஈசன் வேறு இல்லை என்பதை உணர்ந்து கொள். அன்பே சிவம், அதை உணர்வதே வரம். நீ சந்திக்கும் சோதனைகளுக்காக சோர்ந்து விடாதே. தெய்வம் நல்லவர்களே சோதிக்கும், ஆனால் ஒருபோதும் கைவிடாது என்பதை உணர்ந்து கொள் என் பிள்ளையே. உன் கவலைகளை தாங்கும் சுமை தாங்கியே என் இறைவன் ஈசன் என பிறருக்கும் எடுத்து கூறு. இப்பிறப்பின் நோக்கம் உன் அப்பன் சிவனை வணங்குவது என எண்ணி அனைத்தையும் உன் வசப்படுத்திக் கொள் என் செல்லமே. அன்பே சிவம், அதை உணர்ந்து வாழ்வதே தவம் என்று மற்றவர்களுக்கும் புரியும்படி எடுத்து கூறு என் பிள்ளையே. நீ மகிழ்ச்சி பெற்றால் எனக்கும் சந்தோஷம். அதேபோல் நீ மற்றவர்களை மகிழ்ச்சி படுத்தி பார்க்கும்போது நான் அதனைக் கண்டு இன்னும் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். காத்திரு, உனக்கான காலமும் நேரமும் கைகூடி வரும்போது எதற்கும் அஞ்சாதே. எங்கும் நிறைந்துள்ளது என் ஐயன் ஈசன் மகிமை என்று உன் ஆழ் மனதிற்கு எடுத்துச் சொல். அடுத்தவனை நம்பி வாழவே கூடாது.
அவன் ஒவ்வொரு தருணத்திலும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கத்தான் செய்வான். அதனால் அதுவே உன் வாழ்க்கையாக மாறும்படி உருவாக்கி கொள்ளாதே. படைத்தவன் என்னை நம்பி நல்ல செயல்களையும் நற்பண்புகளையும் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இரு. வெற்றியின் கனியை நீ எளிதில் அடைய நான் உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்வேன். பிறரை அழிக்க நினைப்பவன் அவன் அழிவுக்கு அவனே வழிவகை செய்கிறான் என்பதை உணர்ந்துவிடு. ஒவ்வொரு அனுபவமும் வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்ள இறைவன் நமக்கு கற்பிக்கும் பாடம் என மற்றவர்களுக்கும் எடுத்து கூறு என் செல்லமே. கடல் நீரானது ஒருவருக்கு மட்டும் சொந்தமல்ல என் குழந்தையே. அதேபோல் உன் மனதில் உள்ள நல்ல எண்ணங்களை மற்றவர்களும் கற்றுக்கொள்ள உதவியாக இரு என் செல்லமே. அத்துடன் நீ வெகு நாட்களாக என்னிடம் வைத்த கோரிக்கை ஒன்று இப்பொழுது நடக்க ஆரம்பிக்க போகிறது என் பிள்ளையே. அதனை நீ மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள்ளும் நேரம் நெருங்கிவிட்டது. நீ அதற்கு தயாராக இரு. என் மீது நீ நம்பிக்கை வைத்து விட்டால் எதற்காகவும் வருந்த வேண்டிய அவசியமே இல்லை என் செல்லமே. உன் அப்பன் ஈசன் நான் இருக்கிறேன். இனி நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க நான் ஆசீர்வதிப்பேன் என்பதை மறவாதே. எப்போதும் நேர்மை, கடமை, பொறுமை இவற்றை உன் வசமாக வைத்துக்கொள் என் செல்லமே. இந்த உலகில் உன்னை சுற்றி நடப்பதெல்லாம் உன் நன்மைக்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள். விரைவில் உயர்ந்த நிலைக்கு வருவது பெரிய விஷயம் அல்ல. எப்போதும் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும், அதுவே பெரியது என் பிள்ளையே. உறவினர்களை பற்றி நினைத்தே காலத்தை வீணடிக்காதே. உறவினர்கள் உனக்கு உதவ மாட்டார்கள். நீ உன் மனதை நிர்வகிக்க கற்றுக்கொள். அதுவே எப்போதும் உனக்கு சிறந்த உதவியாக இருக்கும். இதுவரை நீ அனுபவித்த உன் கஷ்டம் உன் கர்ம வினை என்று உணர்ந்து இனி வரும் காலம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்க போகிறது என்று சந்தோஷமாக இரு என் பிள்ளையே. இறைவன் நீ வேண்டுவதையெல்லாம் தருபவர் அல்ல, ஆனால் உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நிச்சயம் தருபவர் என்று உன் ஆழ்மனதிற்கு எடுத்துச் சொல். உன்னை பற்றி யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும். 100 பேரின் வாயை மூட முயற்சிப்பதை விட உன் காதுகளை மூடிக்கொள்வதே மிகச் சிறந்தது. நீ செய்யும் தர்மம் நிச்சயம் உன் குலத்தை காக்கும் என் பிள்ளையே. தூய்மையான உன் அன்பு உன் மன ஆலயத்திற்கு என்னை அழைத்து வந்துவிட்டது. இனி உனக்கு வசந்த காலம் மட்டுமே. உன்னை தேடி பல உறவுகள் வருவார்கள். இனி நீயாக யாரையும் தேடி போக வேண்டியதில்லை. நானே உன்னை தேடி வந்துவிட்டேன். நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கிறேன். என் தங்கமே, இவர்கள் ஏன் இப்படி என்று நினைத்து வருந்துவதை விட இவர்கள் இப்படித்தான் என்று விலகிவிடுவது நிம்மதி என் செல்லமே. பக்தி என்பது மிகப்பெரிய பொக்கிஷம் என ஒவ்வொரு நொடியும் நினைத்து கொண்டே இரு. அடுத்தவர் 1000 வழிகளில் வாழலாம், ஆனால் உனக்கென ஒரு சிறந்த வழியை நீ தேர்ந்தெடுக்கும் வரையிலும் வெற்றி என்பது உனக்கு ஒரு கிடைக்காத பொக்கிஷமே. என் தங்கமே, நல்லது நினைத்து நல்லது செய்தால் நல்லதே நடக்கும். வெறும் பெருமைக்காக எதையுமே செய்யாதே. உன் மன நிறைவுக்காக பிடித்ததை பெருமையோடு நல்லதாகவே செய். சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கையே முடிந்து விடாது. ஏதோ ஒரு காரணத்தால் இறைவன் உன்னை காப்பாற்றி இருக்கிறார் என்று மகிழ்ச்சி கொண்டு அதை மற்றவர்களுக்கும் புரியவை என் பிள்ளையே. உன் மூலமாகவும் மற்றவர்களுக்கு நன்மையை செய்வேன். உன்னை காயப்படுத்தியவர்களை திட்டி தீர்க்காதே என் பிள்ளையே. எல்லோரையும் மன்னிக்க பழகு. அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளும் தருணம் உருவாகும். நீ எப்படி யோசிக்கிறாயோ அப்படித்தான் உன் வாழ்வும் அமையும் என்பதில் கவனமாக இரு என் பிள்ளையே. உன்னை உன் வாழ்வில் எப்படியெல்லாம் உயர்த்த வேண்டும் என்பதை நான் அதிகம் சிந்தித்து கொண்டேதான் இருக்கிறேன். பிரார்த்தனை செய். என் அப்பன் ஈசன் எல்லாம் பார்த்து கொள்வார் என என்னிடம் சொல்லிவிட்டு நிறைய தர்மத்தை செய்ய பழகு. நான் இன்னும் நிறைய நேரம் உன்னிடம் செலவிட விரும்புகிறேன். நான் மறுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. நான் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது. எல்லோரையும் உருகி நேசி, ஆனால் கரைந்து விடாதே. பணிந்து செல், ஆனால் யாருக்கும் அடங்கி விடாதே. எல்லோரிடமும் பழகிக்கொள், ஆனால் யாரையும் நம்பிவிடாதே. உன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கும் கொடு, ஆனால் நீ அனைத்தையும் இழந்து விடாதே. கவலை கொள், ஆனால் உடைந்து விடாதே. இவை அனைத்தும் உன் ஈசன் வாக்கு. நீ கேட்ட அனைத்தும் உனக்காக ஆயத்தமாக இருக்கிறது. உனக்காக எடுத்து வைக்கப்பட்டது என்றும் உனக்கானது. தாமதமானாலும் உனக்கு தரமானதாக கிடைத்தே தீரும் என் பிள்ளையே. அன்பும் பாசமும் நிறைந்த இடமாக உன்னை சுற்றிலும் இருக்கும்படி பார்த்துக்கொள். என் அன்பு பிள்ளையே, நீ வெளியில் சென்று விட்டால் அப்போதும் நான் உன் கூடவே துணை நின்று உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். பெரிய பிரச்சனைகள் உன்னை நாடி வரும்போது அதனை தவிடு பொடி ஆக்கி கொண்டேதான் இருக்கிறேன். அதனை உனக்கு பலமுறை உணர்த்தியும் உள்ளேன். உன்னை சுற்றி எப்போது வெளிச்சமாக வைத்துக்கொள். வெளிச்சம் மகிழ்ச்சியை தரும். இருட்டு எப்போதும் பிரச்சனைகளைத்தான் தரும் என்பதை புரிந்து கொள். நீ செல்வ செழிப்பாக வாழ நான் ஆசீர்வதிப்பேன். எப்போதும் உற்சாகமாக இருக்க நான் வழிவகுப்பேன்.
உன்னை ஆட்டி படுத்த பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வந்துவிட்டது என் தங்கமே. உன் எதிர்மறை எண்ணங்கள் தான் உன்னை முன்னேற விடாமலும் உன்னை தெளிவில்லாமலும் வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அது ஒரு மாய பிம்பம் என புரிந்து கொள். உன் வீட்டில் இனி பஞ்சமே வராது. ஒருபோதும் ஆறுதல்களை அடுத்தவர்களிடம் தேடாதே. உனக்கு நீயே ஆறுதலாக இருந்து விடு என் செல்லமே. உன் மனம் குளிரும் மங்கள செய்தி உன்னை தேடி வரப்போகிறது. இதுவரை நீ கண்ட ஏமாற்றங்களை அனுபவ பாடமாக எடுத்துக்கொண்டு கடந்து செல். எதை கேட்டு நீ என்னிடம் வந்தாயோ அது சீக்கிரமே உன்னை வந்தடையும். சில பேருக்கு போதிக்கும் போது புரியாத சில வாழ்க்கை பாடங்கள் வாழ்க்கையில் பாதிக்கும் போதுதான் புரியும். அதுபோல் ஒரு விஷயம் புரியாதவர்களுக்கு நீ புரிய வைக்க கஷ்டப்படாதே. அது அவர்களுக்கு புரியும் போது புரியட்டும் என்று விட்டுவிடு. நீ என்றும் மன நிம்மதியுடனும் மன ஆரோக்கியத்துடனும் இருக்க பழகிக்கொள். தடங்கல்கள் ஏன் வருகிறது, அதனை எப்படி சமாளிப்பது என தவிக்காதே. அதற்கு நீ காரணமில்லை, உன் கர்ம வினையின் வேலை. அதனை முடித்து வைப்பதே என் வேலை. நீ இப்போதே மகிழ்ச்சியோடு இருக்க ஆரம்பித்து விடு என் செல்லமே. மற்ற அனைத்தையும் உன் ஈசன் நான் பார்த்து கொள்கிறேன். உன் சந்தோஷம் இனி உன் பக்கம். என் பிள்ளையே, நான் எப்போதும் துணை நின்று உன்னை பாதுகாத்து வருவேன்.